தயிர் சாதம் செய்கிறேன். கண்டிப்பாக இந்த கோவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். சாப்பிட அவ்வளோ மசாலா ஸ்மெல்லோட செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவக்காய் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மசாலா பொரியல் செய்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்கிட்டையுமே நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்க வேண்டியது தான். அதையுமே கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு வறுக்காமல் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4, 5 பூண்டு பல் வந்து தோலோடு தட்டி அதுவும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். 2 போல் காஞ்ச மிளகாய் அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்ல. அதையுமே வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அதுவுமே நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதாக போட்டுட்டு நல்லா வந்து வதக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் போல் பெருங்காயம் தட்டிக்கலாம். நல்லாவே இருக்கும் வாசனையாக. இப்போ இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த வறுத்து வச்ச மசாலா எல்லாமே எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். சின்னதாக ஒரு தேங்காய் சீலை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கப்பில் அளவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து தண்ணியும் ஊற்றக்கூடாது. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச கோவக்காய் எடுத்து நம்ம நல்லா வந்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். காரத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறுமிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணிலாம் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி கொழப்பு தன்மை வந்துடும். ஏன்னா வந்து வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால மூடி போட்டு வேக வச்சா நல்லாவே இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு எடுத்துக்கலாம். மூடி அடிக்கடி திறந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ வந்து நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது செம்ம வாசனையாக இருக்கும். நல்லாவே இருக்கும். தயிர் சாதத்துக்கு மிளகாய் கிள்ளி சாம்பாருக்குலாம் செம்மையாக இருக்கும். இல்லை சாதத்தோடு விரும்பினா போட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை தூவிட வேண்டியது. அவ்வளோதான். சூப்பரான கோவக்காய் மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கடாயில் கொஞ்சம் போல் கோவக்காய் பொரியலோட சாதம் போட்டு சாப்பிடுங்க. சுட சாதம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி கோவக்காய் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.